கோல்டன் ஹோம்ஸ் அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு பாஸ்டர், டைரக்ட் இயேசுநாதர் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கறார். அவரை எல்லாம் பார்த்தா ஒரு ஏமாத்துவான்னு சொல்லவே மாட்டாங்க. அவரே அந்த பாஸ்டரே வந்து இந்த டீம்ல ஸ்கேமர். அந்த டீம்ல ஒருத்தரா இந்த வழக்குல ஜெய்சிங் 5வது அக்யூஸ்ட் வழக்குல அப்படியே போடணும் ப்ளஸ் எல்லாம் போட்டுட்டு காட் பிளஸ் யூ. அந்த முதல்லயே வந்து அந்த நம்பிக்கையை வாங்குற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. சும்மா கெஸ்ட் அவர் கொடுக்குற ஐடி கார்டு பூராமே எல்லாம் ஃபுல்லாவே யுஎஸ் ஐடி கார்டு தான். ஏர்போர்ட்ல இறங்கினதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் உங்களை கோல்டன் ஹோம்ஸ்குள்ள தான் உங்க கார் நிக்க போகுது. அப்படி இருக்க போறீங்க, இப்படி இருக்க போறீங்க. இவங்களுக்கு மூளையா செயல்பட்டது யார்? மூளையா செயல்பட்டது பாரு ராஜ்குமார் பால்சிங். சதுரங்க வேட்டையில பேசுவார்ல, சக்கரவர்த்தியா நீங்க மாற போறீங்க. அதே ஸ்டைல்ல பேசியே கவர் பண்றது ஹிப்னாட்டிசம் மாதிரி. எந்த ஒரு டவுட்டுமே வராத அளவிற்கு ஜெயிலு கூட சின்ன கதவு தான், அவங்க வீட்டு கதவு அவ்வளவு பெரிய கதவு. நான் சொல்றேன் இதே கோல்டன் ஹோம்ஸ்ல இன்னும் 2 வீடு பூட்டி கிடக்குறது. ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி பணம் வாங்கியிருக்காங்க, பணம் வாங்கிட்டாங்க, ஆனா வீட கொடுக்கல அவங்களுக்கு. இப்ப அவங்க நடவடிக்கை எடுக்காதனால அவங்களோட நடவடிக்கையை வெளில கொண்டு வரும். 45 lakhs கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன். 45 லட்சம் பணத்தையும் கொடுத்து விட்டனர். நவம்பர் மாசம் 14, 11 டேட் பிக்ஸ் பண்றாங்க. இது நான் பேசுன எல்லாமே ஆதாரங்கள் இருக்கிறது, எல்லாமே டாக்குமெண்ட் வைஸ் இருக்கு. கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை. கூட்டுச்சேரி ஜட்ஜி மிரண்டு போய் ஏன்னா ஒரு பெரிய ஸ்கேம அசால்ட்டா நடத்திட்டு இருக்கான், இதுக்கு எஃப்ஐஆரே போடல. ஜட்ஜி அதுல டென்ஷன் ஆயிட்டான். என்னையா வீடு வித்தது நீ, உள்ள இருக்கிறவன் ஓங்காலு, வாங்கினவன் ஒரு என்ஆர்ஐ ஒயிட்டா பணத்தை கொடுத்துருக்கான், அவனுக்கு வீட்டையும் கொடுக்க மாட்டேற, அவன் மேல கேஸும் போடுற நீ தான். ஒரு நீதிபதியே சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு பின்னாடி யார் சார் இருக்கிறா? போலீஸுக்கு பின்னாடி என்ன இருக்க போகுது? பணம் இருக்கும். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ நிறைய நீங்க குற்றவியல் வழக்குகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய ஸ்கேமையும் வந்து நீங்க ரிவீல் பண்ணிருக்கிறீங்க, அது தொடர்பான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ சமீபத்துல கோல்டன் ஹோம் ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் எப்படி சார் இந்த ஒரு ஸ்கேம் போச்சு, என்ன சார் இதோடைய பின்னணி, அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கட்டுமான கம்பெனிகள் நிறைய இருக்காங்க. ஜேவி பில்டர்ஸ், ஆர்ஆர் பில்டர்ஸ், ஆர் பில்டர்ஸ், இப்படி மகாலட்சுமி பில்டர்ஸ், நிறைய ப்ரமோட்டர்ஸ் கம்பெனி, காசாகிரான் இருக்கு, இது மாதிரி நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க. இந்த பில்டர்ஸ்க்கு மத்தியில ஃபோர்ஜரி பில்டர்ஸும் உள்ள இருக்கிறாங்க. அவங்களும் இந்த போர்வையில இருப்பாங்க. அனைத்து விளம்பரங்களும் இதை விட பிரம்மாண்டமான விளம்பரங்கள் யூடியூப்ல, கூகுள்ல எல்லாம் போனீங்கன்னா அவங்கள பத்தி ரேட்டிங்ஸ் எல்லாம் ரிவ்யூ போறதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்கம்மா. பாம்பே டீம் ஒருத்தவங்க இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங்ஸ் போடணும், 5 ரேட்டிங்ஸ் போடணும்னா அவங்களே போடுவாங்க. லட்சம் கமெண்ட் கீழே போட்டு ஒரு ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. இதுவே தனியா ஒரு தனி டீம் இருக்காங்க அதுல. இப்ப இந்த கோல்டன் ஹோம்ஸும் அதே மாதிரி ரிவ்யூ பயங்கரமா போட்டு தன்னை பத்தி அந்த அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், அவங்களோட செட்டப் கெட்டப்பு, அவங்க பேசுகிற ஆங்கிலம், இதை வச்சு அவங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கணும். யூடியூப்ல தட்டி பாருங்க கோல்டன் ஹோம்ஸ், நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்களா, இந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி ஸ்கேம்ல இருப்பாங்களான்னு. அந்த வகையில தான் ஒரு வாழ்நாள் முழுக்க இந்தியாவில் கஷ்டப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் வளைகுடா நாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பியூர் ஒயிட்டா பணமா தர்றேன்னு சொல்லி வந்த ஒருத்தர் தான் இவங்க இந்த ஸ்கேம் பண்றாங்க. இந்த பாதிக்கப்பட்ட அரவிந்த்ங்கிறவர் வெளிநாட்டில் இருக்கிறார். பர்முடாங்கிற இடத்துல வந்து ஒரு வேலைக்கு இருக்காரு. வேலைக்கு இருந்துட்டு 2013 அங்கே இருக்கிற 10 வருஷமா 2019 குடும்பத்தை அழைச்சிட்டு போறாரு. பாரு மனிதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு. ஆனா இது போன்றவர்களையும் ஸ்கேம் பண்றது தான் இதுல கொடுமையான விஷயம். ஒரு குழந்தை 5வது படிக்குது, ஒரு குழந்தை 7வது படிக்குது, அழைச்சிட்டு வெளிநாடு போறாரு. வெளிநாடு போனோன்னா கோவிட் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும், சிவியரா இருந்துச்சு. அப்புறம் அதோட 2022 ஊருக்கு அனுப்பிச்சிடறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பெரிய ஒரு நாலேஜிட்டிக், அதாவது நாலேஜிட்டிக் மீன்ஸ் சிட்டியை சர்வே பண்ற அளவுக்கு பைக் எடுத்துட்டு போகணும், அந்த கஷ்டமா இருக்கும்ல. குழந்தையோட ஸ்கூலுக்கு பக்கத்திலே வீடு வேணும்னு தேடுறாரு யூடியூப்ல. தேட உள்ள ஹாரிங்டன் சாலை, சென்னையின் மிக முக்கியமான பிரதானமான விஐபி இருக்கிற இடம் தான் ஹாரிங்டன் சாலை, காலேஜ் ரோடு, அந்த ஏரியா. பாய்ஸ் கார்டன் மாதிரி வச்சுங்க, பாய்ஸ் கார்டன் அந்த பக்கம். அந்த அளவுக்கு ப்ரமோஷன் உள்ள இடம் இந்த இடம். அதுல ஒரு வீட்டை பாக்குறாங்க, சூப்பரா இருக்கு வீடு. ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டாங்க. ரிவ்யூல பார்த்துட்டு நேரடியா சென்னையில அவருடைய நண்பர் மூலயமா அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க. வீட்டை போய் பார்த்தோன்னா வீடு பக்காவா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. 2 வீடு வேக்கண்ட் இருக்கு, 1 and 3, 2 வீடு இதுல காலி இருக்கு சார், நீங்க எந்த வீட்டு வேணுமோ பாருங்க. இதை வந்து ஒரு மணிகண்டன்கிற மேனேஜர், அவனும் இந்த ஸ்கேம்ல இருக்கான், இந்த வழக்குல இருக்கான். அப்படின்னா போய் பார்த்தோன்னா 1வது நம்பர் வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எடுத்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1வது நம்பர் வீடு பிடிச்சிருக்கு எடுத்துக்கலாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குள்ளே, இல்லை 1ஆம் நம்பர் வீடு சோல்ட் ஆயிடுச்சு, அதை விட்டு 3ஆம் நம்பர் வேணா இருக்கு எடுத்துக்கணும். இவங்களும் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க.
ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது, நம்ம இப்படி இறங்கினா பள்ளிக்கூடத்துக்கு ஃபுல்லாக போயிடும் அப்படிங்கிறது வாங்கணுங்கிற மைண்ட் செட்டு இவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கான உந்துதலும் அவங்களை ஏற்படுத்துறது, பேசியே கவர் பண்ணுறது, ஹிப்னாட்டிசம் மாதிரி பவர்ஃபுல்லாக பேசுறது. சதுரங்க வேட்டையில் பேசுவார்ல, சக்கரவர்த்தியாக நீங்கள் மாற போறீங்கன்னு, அதே ஸ்டைலில் பேசணுன்னு இவங்களுக்கும் ஓகே கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. பக்காவான இடம், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காங்க, ஹைடெக்கான ஆங்கிலம் பேசுகிறாங்க, அவங்க மனைவியை பார்த்தா ஃபாரினர்ஸ் பேர் இருக்காங்க, இவரை பார்த்தா அப்படியே கடவுளுடைய பிள்ளைகள் மாரி தெரியுது. எந்த ஒரு டவுட்டுமே வராத அளவிற்கு வீட்டோட கேட்டை பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு கூட சின்ன கதவு தான், அவங்க வீட்டு கதவு அவ்வளோ பெரிய கதவு, ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா உலகின் தலை சிறந்த நாய்கள் பூரா அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அவ்வளோ ஈஸியாவில் நீங்கள் போய் எம்டியை பார்த்துட முடியாது. அப்படிப்பட்டவங்க இவங்களும் போய் பார்த்தோன்னே ஒரு எல்லாருக்கும் உள்ளது தானே, ஒரு பெரிய இடத்த பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு லைக்கில் இவங்க வந்து மேனேஜர் மணிகண்டன் மூலயமா லிங்க் ஆகி முதல்ல ஒரு 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அது யூஸ்வல் தாம்மா, அட்வான்ஸ் கொடுக்குறதும் தப்பு சொல்ல முடியாது, அட்வான்ஸ் வாங்குறதும் தவறு சொல்ல முடியாது. 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோன்னே சரி இன்னும் கொஞ்சம் ஒரு 1 crore கொடுத்துருங்க அப்படிங்கிறது மறுபடியும் 90 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் மாற்றிருக்காங்க, ஹேண்ட் கேஷ் கிடையாது. இது எல்லாமே 1 கோடி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. 1 கோடி அட்வான்ஸ் கொடுத்தா அப்புறம் தான் ஹரிஹரன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்கேமர் உள்ள வர்றாப்புல. இந்த வழக்கில் வந்து அவர் வந்து A3 ஹரிராம், நாட் ஹரிஹரன், ஹரிராம் A3 அவர் உள்ள வர்றாரு. உள்ள வந்தோன்னா சார் ரொம்ப சூப்பர், அப்படியே வீடு அருமையாக இருக்கு, நீங்கள் வளைகுடா பர்முடா விலைகுடா இருக்குல்ல, அப்படி ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் உங்களை கோல்டன் ஹோம்ஸ்குள்ளே தான் உங்கள் கார் நிற்க போகுது, அப்படி இருக்க போறீங்க இப்படி இருக்க போறீங்க. அவரு ஒரு சதுரங்க வேட்டை, அவரு ஒரு ஹரிராம் மணிகண்டன் எல்லாமே ஒரே ட்ரைனிங் தானம்மா. அப்படியே மூளையா செயல்பட்டது, மூளையா செயல்பட்டது பாரு ராஜ்குமார் பால்சிங், அவர் தான் மூளையா செயல்பட்டது. ஆனா A1 இந்த வழக்குல வந்து மதுரிமா பால்சிங் அவரோட மனைவி, ஏன்னா அவங்க பேர்ல தான் டாக்குமெண்ட் எல்லாம் ஒரே ஸ்கேமர்ஸ் தான், இவங்க எல்லாருமே ஸ்கேமர்ஸ் தான். உடனே அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அப்படிம்பாங்கல்ல, என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த செந்தில் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, கப்பல் நின்று போச்சுன்னா இறங்கி நீங்க தள்ளணும், அப்ப என் சம்பளத்தை யாரு வாங்குவா அப்படின்பாருல கவுண்டமணி. அது மாதிரி அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏர்போர்ட்ல நீங்க வீட்டுக்கு போறதுன்னு என்ன சிக்கல் இருக்கு, என்ன சொல்லுங்க. 1 கோடி ரூபா பணம் வேற அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், பாக்கி பணம் ரெடியா வச்சிருக்கோம், ஒயிட்டாவே தர்றோம், என்ன சிக்கல் இருக்குன்னு. இது பேங்க்ல வந்து டாக்குமெண்ட் வந்து மார்ட்கேஜ் MODன்னு சொல்லுவாங்கம்மா, மார்ட்கேஜ் இருக்கு, ஒரு 2 crore இருக்கு, அதை கொடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட் போய் வாங்கியாந்து உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலான்னு. ஓ அப்படின்னு ஈஸி போட்டு பாக்குறாங்க, MOD இருக்கு, பொய் இல்லை, அதுவும் பொய் இல்லை, 2 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்றாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரல, வராத அளவுக்கு பண்ணிருக்காங்கம்மா. அதான் சொல்றேனே, சதுரங்க வீட்டுல பேசுவான்ல, சக்கரவர்த்தியா நீங்க வாழ போறீங்க, உங்களை அசைக்கவே முடியாதுன்னா ஒரு தீ பிறக்கும் பாருங்க. இன்னுமே வந்து அந்த மாதிரி நம்புறாங்களா? இருக்கிறாங்க. அந்த கண்ணுல பாத்துட்டேன் அப்படிமால சதுரங்க வீட்டில. அப்ப இவரோட நெருங்கிய நண்பர் சொல்றாரு, டேய் ஏதோ தப்பு மாதிரி தெரியுது, மறுபடியும் அசால்ட்டா போயிட்டு பேங்க்ல போய் 2 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி கொடுக்குறாரு. நான் NRI தப்பு சொல்லலை, எனக்கு NRI நிறைய பேர் தெரியும், எங்கள் குடும்பமே NRI தான், அவங்களுக்கு நடக்கிறது எதுவுமே தெரியாது, அதான் உண்மை. எல்லாருமே நம்புவாங்க, எங்கள் அக்காவை NRI தான், எங்கள் அக்கா 2 பேரும் இருப்பாங்க, எது சொன்னாலுமே நம்புவாங்க. என்னடா பொய்யெல்லாம் இருக்காது, நீ என்னடா இப்படி சொல்கிற. ஆனால் அவங்க லோ கிளாஸாக ஏமாற மாட்டாங்க. கையேந்தி போன் சாப்பாடு கெட்ட சாப்பாடு இருக்கும், பெரிய ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்குன்னு நம்புவாங்க. அவங்க பிரெயின் செட்டப் அது, எல்லா இடத்துலையும் தப்பு இருக்குங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. கையேந்தி போன்லையும் சாப்பாட்டில் ஒரு பூச்சி கிடக்கலாம், ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பாட்டில் பூச்சி கிடக்கும். சமைக்கிறவங்க மனுஷன் தானே, பூச்சி இஸ் யூனிவர்சல் தானே. இந்த ஸ்டார் ஹோட்டல்னா என்ன, உள்ள பூச்சி போவாதான் என்ன, எலி போவாதானே, போகும். ஆனா அவங்க மனநிலை அது மாதிரி இருக்கும். இப்ப எப்ப சார் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து உள்ள வருது? 2 கோடி ரூபாய்க்கு செக் எழுதணும்னு அவரோட நண்பர் கேட்கிறாரு, நிறைய நண்பர், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சைல்டுஹுட் ஃப்ரெண்ட், இவங்களும் அவங்களும் 1வது இருந்து படிச்சவங்க. ஏதோ தப்பா போகுது, ஏதோ சிக்கல் இருக்கு இதுல, இது ஏதோ பிரச்சனை. டேய் சும்மா இரு, எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை போய் சந்தேகப்பட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியாது. பிரெயின் வாஷ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை போய் சந்தேகப்படுற, காரே பாத்தியில ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கா, என்ன கதையா இருக்குன்னு 2 கோடி போச்சு. மொத்தம் 3 கோடி. அந்த நேரத்திலேயே அவர் சுதாரிச்சுக்கல. சுதாரிச்சிருந்தா 1 கோடியை ஃபைட் பண்ணி வாங்கி இருந்திருக்கலாம். மொத்தம் 3 கோடி பணம் அங்க போயிட்டு, வீடு பேசுனதே 4.5 கோடி தான். 4 கோடியே 45 லட்சம் ரூபாய்க்கு தான் வீடு பேசப்பட்டது. 3 கோடி போயிட்டு இன்னும் 1 கோடி 45 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இவங்க தர வேண்டியது இருக்கு. தர வேண்டியது இருந்தோன்னே சரி இன்னும் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு 45 லட்சமும் 35 லட்சமும் ஹேண்ட் கேஷா கொடுக்குறாங்க. ஏன் 3 கோடியும் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. லட்சக்கணக்கில் தானே இருக்கு. ஹேண்ட் கேஷா கொடுத்தோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரணும்ல, அடுத்து 45 லட்சம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரணும்னா முடியாது, நாங்கள் இப்போ வர முடியாது, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு அப்பதான் என்ன செய்யுதுன்னா, அவங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பரை கொண்டாந்து நீட்டுறாங்க, எதுவுமே எழுதப்படாத காகிதத்தை, இதுல கையெழுத்து போடுங்கன்னு.
ஆனா ஜென்ரலா இவங்க தானே சார் கையெழுத்து போடணும், அப்புறம் எப்படி இவங்க கையெழுத்து போடுற மாதிரி? உங்களுக்கு புரியுது, அவளுக்கு புரியலையே. ஒயிட் பேப்பர் கொடுத்தோன்னே எதுக்குங்க நான் கையெழுத்து போடணும், நீங்க தானேங்க போடணும் கையெழுத்து. இல்ல அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, பாஸ்டரு, தேவதூதர், அவரோட வீடியோலாம் இருக்கு. கருமத்தை கடவுளாக்கி அப்படி நேரா கடவுளே தாங்கிட்டதான் இறங்கிட்டார். டைரக்ட் இயேசுநாதர் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறார் வீடியோக்கள்ல. அவரை எல்லாம் பார்த்தா ஒருத்தன் ஏமாத்துவான்னு சொல்லவே மாட்டான். 73 வயசுமா. என்ன சார் வித்தியாசமா இருக்கு? ஒரு ஃபாதர் பாஸ்டர் அந்த மாதிரி தாண்டி இதுக்குள்ள எப்படி சார் இந்த மாதிரியான பணம் வந்தப்ப ஃபாதர் என்ன, பாஸ்டர் என்ன, அப்பன் என்ன, அம்மா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே, பணம் தானே. பாட்டே எழுதிருக்கான, அண்ணன் என்ன, தம்பி என்னன்னு பாட்டே எழுதிருக்கான. அவரோட அந்த பாஸ்டரே வந்து இந்த வழக்குல ஜெய்சிங் 5வது அக்யூஸ். இந்த வழக்குல ஃபாதர் இவங்க போயிட்டு ஏற்கனவே இந்த வீடு வாங்க ப்ராசஸ் பண்ணக்குள்ளே சென்னையில ஒரு நண்பர் இருந்தார்ல, இவர் போய் அந்த ஃபாதரை பார்க்க அப்படியே போடணும், ப்ளஸ் எல்லாம் போட்டுட்டு காட் பிளஸ் யூ அந்த முதல்ல வந்து அந்த நம்பிக்கையை வாங்குற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. சும்மா கெஸ்ட் அவர் கொடுக்குற ஐடி கார்டு பூராமே எல்லாமே அமெரிக்காவில் இருக்கும். ஐடி கார்டெலாம் தர்ற எடிட்டர் அதை வெட் பண்ணி போடுங்க. ஃபுல்லாகவே யூஎஸ் ஐடி கார்டு தான் இந்த பாஸ்டர் கொடுக்குற, ஜெய்சிங் கொடுக்குறது எல்லாமே. என்னடா அமெரிக்காக்காரர் அவர்கிட்ட போய் தப்பா போயிடணும், அதெல்லாம் தப்பு இருக்காது. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ளேயே ஒருவேளை இப்படி இருக்குமோங்கிற சந்தேகத்தை யூஎஸ் சிட்டிசன், யூஎஸோட ரெப்ரசன்டேட்டிவ், பாரின், அது பேர் அம்பாசிடர், அமெரிக்க அம்பாசிடருங்கிற கார்டெல்லாம் வச்சிருக்காங்க, ஐடி கார்டு. நம்பிட்டோன்னே அந்த ஒயிட் பேப்பர் என்ன தெரியுமா காமிச்சு கேட்டிருக்காங்க, அந்த உள்ள இருக்காருல ஜெய்சிங் பாஸ்டர், அவர் வந்து நீங்க தான் வெக்கேட் பண்ணிக்கணும். எது இந்த வீடு வாங்குறாங்கல்ல, 4 கோடி உள்ள பணத்தையும் கொடுத்துட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் கூப்பிட்டாங்க, அவரை நீங்க தான் வெக்கேட் பண்ணிக்கணும். அவர் எங்க அப்பா மாதிரி, நான் வெக்கேட் பண்ண சொல்ல முடியாது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஏங்க என்னங்க இது, நீங்க தானங்க சொன்னீங்க எங்க அண்ணா நகர் ஒரு வீடு இருக்கு, நான் மாத்தி கொண்டு தங்க வச்சிருவேன்னு. நீங்க இப்படி சொன்னா நான் எப்படிங்க 4 கோடி பணத்தையும் கொடுத்துட்டோம், நீங்க பணத்தை கொடுத்துருங்க, இது ரொம்ப பெரிய சிக்கலா தெரியுதுன்னு இவர் சுதாரிச்சுட்டாங்க. இதுக்கு மேல நம்ம ஏமாற முடியாதுன்னு நீங்க வந்து அந்த உள்ள இருக்கிற ஜெய்சிங்க வந்து நீங்க தான் காலி பண்ணிக்கணும். இந்த வழக்குல அவரும் குற்றவாளி, ஏஃபை, நீங்க தான் காலி. இவரு என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க இதெல்லாம் வேலையாவாதுங்க, நீங்க எங்க பணத்தை கொடுத்துருங்கன்னா பார்க்கவே அனுமதிக்க மாட்டாங்க. யார மதுரை ராஜ்குமார் பால்சிங் இருக்காருல்ல, அந்த இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஓனர், அதாவது மனைவி தான் அந்த டாக்குமெண்ட் ஓனர், அதோட தான் அவங்க A1 ஆயிருக்காங்க. பார்க்கவே இவங்களை அனுமதிக்கிற, அவாய்ட் பண்றது, ஃபோன் எடுக்கிறது இல்லை. அந்த மணிகண்டன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், என்ன சார் கொஞ்சம் பேஷனாக இருங்க, என்ன இப்படி அவசரப்படுறீங்க, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட நிறுவனமா இப்படின்னு. இவர் மெட்ராஸ் இருந்த நண்பர் என்ன செஞ்சாரா, பார்த்துக்கோ, இத்தனைக்கும் ஃபாரின்ல இருக்கார் ஃப்ரெண்டு, இவரை நம்பி தான் இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் நடக்குது. இவர் போய் இல்லை சார், இது உங்கள் டீல் வந்து எனக்கு மனசுக்கு திருப்திகரமாக இல்லை, எங்கள் 4 crore பணத்தை கொடுத்துருங்க, செட்டில் பண்ணுங்க. வேணாம் சார், வீடு வேணாம் சார், ஒன்று சிம்பிளாக, பணம் என்கிட்ட இல்லை. இவங்களும் சுமூகமா தான் அப்ரோச் பண்றாங்களா சார்? இவங்க ரொம்ப பொலைட்டா போயிருங்க, வேற மாதிரி டீம் எல்லாம் வேற மாதிரி பண்ணி ஜெனரலா ஏமாந்துட்டோம்னு தெரிய வரும்பொழுதே ஒரு விதமான ஆக்ரோஷத்தோட கேட்பாங்க. என்ஆர்ஐ பத்தி அதான் சொல்றேன், அது போனா போட்டுமே நினைப்பாங்க ஒரு கட்டத்துல. போனா போட்டுன்ற வம்பு எல்லாம் வேண்டாம், சண்டை வேண்டாம், நமக்கு ஒரு பணமா பிரச்சனையான்னு பாக்கும்போது பிரச்சனை வேண்டாம், பணம் போயிட்டு போனா போதும், சம்பாரிச்சுக்கோங்க, நம்புவாங்க. இருக்கிறது அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைப்பாங்கம்மா. அப்புறம் எப்படி சார் இதுல வழக்கு தொடர்ற அளவுக்கு போச்சு? இன்னும் வந்துடுறேன். நண்பர் ஒருத்தர் இருந்தார்ல, இவர் உடனே என்ன செய்யறாரு, நேராக போயிட்டு பணத்தை கொடுத்துருவோம்னா சிம்பிளா ராஜ்குமார் பால்சிங் வந்து பணம்லாம் என்கிட்ட இல்லை, அது மாதிரிலாம் கேட்டு வராதிங்க, ரொம்ப தப்பு, இது என்கிட்ட கேஷ் இல்லை, எல்லாம் செலவாயிடுச்சு, காசு இல்லை, 4 கோடியை. உடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் நண்பரை தொடர்பு கொண்டு வந்தேன், ஏமாந்துட்டோம், இன்னும் 45 லட்ச ரூபா பாக்கி இருக்கு, 45 லட்ச ரூபா பணத்தை நம்ம கொடுத்துருவோம், எப்படியாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிடுவோம், அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. 45 lakhs கொடுத்தா ரிஜிஸ்ட்ரேஷன், 45 லட்சம் பணத்தையும் கொடுத்து விட்டனர். இவங்க அந்த பணத்தையும் கொடுத்துட்டு நவம்பர் மாதம் 14, 11 டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது நான் பேசுன எல்லாமே ஆதாரங்கள் இருக்கிறது, எல்லாமே டாக்குமெண்ட் வைஸ் இருக்கு. 14, 11 டேட்டு ஸ்டார்ட் மதியம் 2 மணிக்கு போடுறாங்க, வரவே இல்லை. யாரு, அவரோட மனைவி இருக்குல்ல மதுரிமா பால்சிங், அவங்க தானே ஓனரு, வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் பார்த்து கெஞ்சி அடிச்சு போட்டு அடிச்சு அடுத்த நாள் 15, 11 பதிவு நடக்குது. பதிவு பண்ணிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க தான் ஓனர் ஆயிட்டாங்க, ப்ராப்பர்ட்டி ஓனர் ஆயிட்டாங்க. நேராக வந்துட்டு ஜெய்சிங், அந்த உள்ள இருக்காருல ஜெய்சிங்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டா ஐயா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுட்டு வீடு நாங்கள் பொசிஷன் எடுக்கிறோன்னு. ஹூ ஆர் யூ? யாருமே தெரியாத மாதிரி. ஹூ ஆர் யூ? கெட் அவுட். நான் இந்த வீட்டுக்கு வந்து ராஜ்குமார் பால்சிங் மூலியமா நான் அந்த வீட்டில் வந்திருக்கேன். ராஜ்குமார் பால்சிங்கும் எனக்கும் அப்பா மகன் உறவு வெறி. நீங்க யாரு? வீட்டை வாங்கினீங்கன்னா ராஜ்குமார் பால்சிங்கிட்ட பேசிக்கணும், என்னிட்டலாம் பேசக்கூடாது. நான் 73 ஏஜ் ஓல்டு. அதாவது
சீனியர் சிட்டிசனை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறான் பாரு. பஸ்ஸில் சீட்டு கேட்கலாம், வயசில் மூத்த உட்காந்துக்கிறேன்னு கேட்கலாம். ரயிலில் கேட்கலாம், இடுப்பு வலிக்காரன் படுத்துக்கிறேன்னு கேட்கலாம். எதில் கேட்குறான் பாரு சீனியர் சிட்டிசனு. நான் சீனியர் சிட்டிசன், ஐமே தேவ தூதர், என்னை வந்து நீங்கள் இப்படி வீடை காலி பண்ண சொல்கிறீங்க, எல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ராஜ்குமார் பால்சிங்கிட்ட தான் பேசணும். எனக்கு உங்களுக்கு இது அக்ரிமெண்ட் இருக்கா சார்? ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? முதல்ல வெளியில் போங்க, எனக்கு ப்ரெஷர் ஏறுது நீங்கள் பேசுறது. என்னடா இப்படி எப்போ வந்தாலும் தெய்வம் மாதிரி ப்ளஸ் எல்லாம் போட்டவன் இப்படி பேசுகிறான்னு இவங்களால இதை எப்படி எப்படி அப்பதான் வந்து அவங்க ஏமாறுறதாவே முழுவதுமா ஏமாறப்பட்டதா அப்பதான் உணர்றாங்க. ஏன்னா அவனும் எல்லாம் முழு சந்திரபுய்யா மாறிட்டான். இவங்க அப்பதான் தெரியும், ஆகா சிக்கிட்டோம்டா நம்ம அப்படின்னு. சரி எதுவும் இல்லை, ஆனது ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு G7 சேர்த்துப்பட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் புகார் கொடுக்குறாங்க. வழக்கறிஞரை வச்சு ஒரு புகார் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்டை எடுக்கவே இல்லை. ஏன் சார் கம்ப்ளைண்ட் எடுக்கல? அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்லம்மா. 4 கோடியை வாங்கி ஏப்ப விட்டுட்டு நீ யாருன்னு கேட்குறவனுக்கு நம்மளாம் ஏமாத்துறோம். அப்படி நீ தான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூட அவன் செல்ஃபோன் காணாம போச்சுன்னு உடனே வழக்கு பதிவு பண்ணி அவன் செல்ஃபோனை கண்டுபிடிச்சி தான் மறுவேளை பார்ப்பாங்க. ஏமா நீ வேற அப்படிலாம் ஒரு இடத்துல நடக்கிறதா எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி சார் இந்த ஒரு வழக்கை கொண்டு நேராக போய் இவங்க இது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நடவடிக்கை இல்லை. இது சிவில் நேச்சருங்க. எது சிவில் நேச்சர்? நான் கேட்குறேன் அந்த போலீஸை, எது சிவில் நேச்சரு? இதில் சிவில் நேச்சர் வந்திருக்கா? பக்கா சீட்டிங், பக்கா மோசடி. இது கூட்டுச்சரி, இந்த 4-5 பேர் சேர்ந்து பண்ண கூட்டுச்சரி. அதான் 120B போட்டிருக்கு உயர் நீதிமன்றம், சும்மா இல்லை. 420 போட்டதோட விடலை. இன்னும் செட் ஆகணுன்னு 156 156 சப் கிளாஸ் 2 அது வந்து காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுறதுக்காக CRPC குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் உள்ளது. அதில் எக்மோர் 156 அதாவது 156 சப் கிளாஸ் 3 அது வந்து FIR பதிவு பண்ணலன்னா FIR பதிவு பண்ண சொல்லி அறிவுறுத்துவதற்கோ இல்லை FIR போட சொல்லியோ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கொடுக்குற ஒரு அதிகாரம், பெரிய அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உண்டுமா. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட அதிகாரம் அதிகம் தான். ஒன்று செகண்ட் டைம் போட்டு இவங்க இவ்வளோ டாக்குமெண்ட்டையும் கொண்டு வச்சோன்ன ஜட்ஜி மிரண்டு போய் என்னடா ஒரு பெரிய ஸ்கேமை அசால்ட்டாக நடத்திட்டு இருக்கான், இதுக்கு FIR போடலை, G7 போலீஸை கூப்பிடணுன்னு. G7 போலீஸ் அங்கே இருந்தது, திஸ் இஸ் சிவில் நேச்சர், நோ குரியாலிட்டி, இதில் எதுவுமே இல்லை, நோ சீட்டிங், இது சிவில் நேச்சர், அவங்க சிவில் கோர்ட்டில் பார்த்துக்கணும்னு ஜட்ஜிக்கு செம டென்ஷனாக. எதையா சிவில் நேச்சரு? பணத்தை வாங்கி 4 கோடி பணத்தை வாங்கி வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து வீட்டை காலி பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சிவில் நேச்சரா? இது எந்த ஊரில் உள்ளதுன்னு ஒன்று. இதில் என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஜெய்சிங் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாப்புல. யாரு அது? ராஜ்குமார் பால்சிங்கோட ஐடியா தான். டக்குன்னு ஒரு சூட் ஒன்று போடுறாங்க. அதில் ஜெய்சிங் வந்து பார்ட்டி, அவர் தான் பிளைண்டிஃப் பெட்டிஷனர்னு சொன்னால் புரியும். இதில் எக்மோர் ஜட்ஜு கூட வந்து இது சிவில் நேச்சர் ஆகிருக்குமோங்கிற சந்தேகம் கூட அவருக்கு வந்திருக்கலாம், நீதியரசர் அல்லவா. ஏன்னா இதில் பணம் கொடுத்துருக்காங்க, வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க, வீட்டில் ஒரு ஆள் இருந்துட்டு கிளம்பலை, ஓகே தான், ஆல்மோஸ்ட் சிவில் நேச்சர்னு கொண்டு வந்திருக்கலாம், அந்த ஐடியாலஜி இருக்கும். ஆனால் இவங்க ஒரு பண்ணாங்க போகிற வேலை. யார்? இந்த ஸ்கேமர் ராஜ்குமார் பால்சிங், ஹரிராம், மணிகண்டன், ஜெய்சிங், அந்த மருவிமா பால்சிங் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ராட் வேலை. என்னன்னா இந்த உள்ள இருந்தார்ல ஜெய்சிங், அவர் பெட்டிஷனரா, மனுதாரர், எதிர் மனுதாரரா, இது ரெஸ்பாண்டா. அதாவது எதிர் மனுதாரர் யாரை சேர்க்கிறாங்கன்னா அந்த வீட்டை வித்த ராஜ்குமார் பால்சிங், அதாவது அவரோட மனைவியையும் இவங்களையும், யார் இப்போ 4 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ரோட்டில் நிற்கிறாங்க மாதிரி வீடு இல்லாமல் வெளிநாட்டு ஆனந்த், அவங்கள 2வது ரெஸ்பாண்டா போட்டு ஒரு வழக்கு அடிக்கிறாங்க. ஒரு சூட்டு ஒன்று போட்டால் ஒரு 5 வருஷம் எடுத்துடலான்னு பார்த்தா இல்லையா ஜட்ஜி அதில் டென்ஷன் ஆகிட்டாப்புல. என்னையா வீடு விற்றது நீ, உள்ளே இருக்கிறவன் ஓங்காலு, வாங்கினவன் ஒரு NRI வெளியாலாம், ஒன்றும் ஃப்ராட் இல்லை, வெறும் ஒயிட்டாக பணத்தை கொடுத்துருக்கான், டேக்ஸ் கட்டி முறையாக இந்தியா பதிவுத்துறைக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டி ஒழுங்காக கொடுத்துருக்குறான், அவனுக்கு வீட்டையும் கொடுக்க மாட்டேற, அவன் மேலே கேஸும் போடுற நீ தான் ஃப்ராடு. அவங்க ஃப்ராட் இல்லை, இது சிவில் நேச்சர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போலீஸை கூப்பிட்டு சிவில் நேச்சரை FIR போட்டு எடுத்துருவான் நீ அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் நீதிபதி. கடுமையான கோபத்துக்கு ஆளாயிட்டார் நீதிபதி. என்னடா இப்போ ஃப்ராட் பண்ணுறானுங்களே, ஜெனியூனாக இருப்பானுங்க பார்த்தா இப்படி பண்ணுறானுங்களே. அப்பயும் போலீஸ் FIR போடலை. ஏன் சார் போலீஸ் அப்பயும் FIR போடல? அதுதான் ஒரு நீதிபதியே சொன்னதுக்கு அப்புறமும் கூட FIR போடலன்னா அவங்களுக்கு பின்னாடி யார் சார் இருக்கிறா? போலீஸுக்கு பின்னாடி என்ன இருக்க போகுது? பணம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், திமிரு இருக்கும், பின்னாடி தானே கேட்டீங்க, ஆணவம் இருக்கும், அழிச்சாட்டியம் இருக்கும், மற்றவங்களை பார்த்தா இலக்காலமாக பார்க்குற பார்வை இருக்கும். இதில் தான் போலீஸுக்கு பின்னாடி இருக்கும், வேற என்ன இருக்கு பின்னாடி? அப்போ பணம் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்ல முடியாதுல்ல, இருந்திருக்கலாம்ங்கிறதான் சொல்லலாம். ஆனால் போலீஸுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் தான் இருக்குது போலீஸுக்கு பின்னாடி. அது எந்த ஆட்சியில் இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. அதன் பிறகு எப்படி சார் இந்த வழக்கு? அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இவர் வழக்கறிஞரை வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு 482 CRPCயில் இதே மாதிரி லோயர் கோர்ட்டு கொடுத்த உத்தரவை இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை,
போலீஸு இதை மாதிரி இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க, அதனால் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்கிறாரு. வழக்கு நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் ஐயா முன்னாடி வருது. 26/3/2024 அன்று 49வது வழக்காக அது வந்துச்சு. வழக்காக வந்தோன்னே நீதிபதி ஐயா எல்லா பேப்பரையும் பார்த்துட்டு G7 சேத்பட் போலீஸ் என்னன்னா சேத்பட் போலீஸ் வரல, பார்த்துக்கங்க, உயர் நீதிமன்றத்துக்கு வரல, கேஸை பாஸ் ஓவர் பண்ணுறாரு, ஆஃப்டர் லஞ்சு வர சொல்லு, இன்ஸ்பெக்டர் வர சொல்லு அப்படின்னு ஒன்று. ஆஃப்டர் லஞ்சு எஃப்ஐஆர் கொண்டாந்து நிற்கிறாரு நீதிபதி முன்னாடி. யார்? G7 போலீஸ். இது எப்போ போட வேண்டிய எஃப்ஐஆர்? இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்த போட்டிருந்தா எப்பயே முடிஞ்சிருக்கும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீதிபதி கொடுத்த தீர்ப்பு மதிச்சிருந்தா எஃப்ஐஆர் போட்டிருந்துருக்கலாம். கடைசியாக 488 போய் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் ஐயாட்ட வந்த பிறகுதான் அவங்க எஃப்ஐஆர் கூட போட முடியாத அளவிற்கு பின்னாடி கைவசப்படுத்திருக்காங்க. இதுல முதல் குற்றவாளி மதுரிமா பால்சிங், அது யாருன்னா ராஜ்குமார் பால்சிங்கோட மனைவி. 2வது குற்றவாளி ராஜ்குமார் பால்சிங். 3வது குற்றவாளி ஹரிராம் ஏஜென்ட். 4வது குற்றவாளி மணிகண்டன், அவரு ஏஜென்ட். அதாவது ஏஜென்ட்னா மேனேஜர்னு சொல்லுவாங்கல்ல, PRO மேனேஜர். அது மாதிரி A5 உள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் அட்ஜாட்டியம் பண்றாருல தேவதூதர், இவர் தான் A5. இந்த வழக்கு போட்டு எஃப்ஐஆர் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க எஃப்ஐஆர் போடும் பொழுது இப்போ இந்த ஒரு டீமை கண்டுபிடிக்கிறப்ப இவங்க ஒரு பெரிய ஸ்கேம் தான் அப்படின்றத எப்படி சார் ஃபைண்ட் பண்ணாங்க? இந்த ஒரு வழக்கின் மூலமா அதே வீட்டுல நான் சொல்றேன், இதே கோல்டன் ஹோம்ஸ்ல இன்னும் 2 வீடு பூட்டி கிடக்குறது. ஏற்கனவே அப்ளை பண்ணி பணம் வாங்கிட்டாங்க, ஆனா வீடு கொடுக்கல, அவங்களுக்கு வீடு கொடுக்கல. அப்ப ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அவங்க நடவடிக்கை எடுக்காதனால அவங்களோட நடவடிக்கையை நம்ம வெளில கொண்டு வர்றோம், வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. இப்பதான் ஒருத்தனும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த மாதிரி NRI, அவங்களோட டார்கெட் பூரா இந்த மாதிரி NRI தான். உன்னே வச்சா நம்ம அடுத்த நாளே கடை வச்சிருவோம் வைக்க மாட்டோமா? மரணேகனை வீட்டு போய் நிற்போம், என் வீட்டை தரியா கொளுத்திக்கவா, நான் இங்கே இருந்தேன் செய்வோம்ல, செய்வோமா செய்ய மாட்டோமா? சண்டை செய்வோமா இல்லையா? அவங்களை என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் நம்மளும் பண்ண தயாரா இருப்போம். ஆனா அந்த NRI அப்படி பண்ண மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. வர்றதே 10 நாள் லீவ்ல வருவான், வந்து பொண்டாட்டியை பார்ப்பான், பிள்ளைய பார்ப்பான், எங்கம்மா படிக்கிற அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடும், 10 நாள் ஆகிடும். விழுந்தடிச்சு ஓடிடுவான் ஏர்போர்ட்ல ஏறி. அங்கே இருந்து எங்கே சண்டை போடுறது? இப்போ அவனுக்கு இங்கே ஒரு நண்பர் இருந்தார், வெளிநாட்டில் இருந்த ஆனந்துக்கு ஒரு நண்பர் இருந்தாருங்க, இல்லைன்னா அவர் எங்கே போயிருப்பாரு? NRI வைக்கிறதுக்கு காரணம் NRI இங்கே சண்டை செய்ய முடியாது, அவங்களால செய்ய மாட்டாங்க. செய்யலாம் அவங்களும். நீதி போராட்டம் ஒரு வழக்கறிஞர் அவரோட நண்பர் இருந்து செஞ்சு கொடுத்தாரு. அவங்க ஒரு வழக்கறிஞரை பார்த்து நீதி போராட்டம்லாம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அங்கே இருக்கணும், இங்கே வழக்குக்கு வரணும். இந்த வழக்குலேயே பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி யோகலட்சுமி அவங்க தான், ஏன்னா அவர் அங்கே இருக்காரு, இங்கே வழக்கு நடத்துறது ஆள் வேணும். அப்போ அவங்க பேரில் தான் அந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, இல்லைன்னா இதுவுமே சாத்தியப்பட்டிருக்காது. அதனால நான் இந்த மக்களுக்கு இந்த தொலைக்காட்சி வழியாக தெரியப்படுத்துறது என்னன்னா, நீங்கள் எப்படி ஒன்றும் சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த காசை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா 3 லட்ச ரூபா கொடுங்க, BMW X கிளாஸ் வண்டி தர்றேன், இது பேர் என்ன லீஸுக்கு தர்றேன், ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, ரோல்ஸ் ராய்ஸ் தர்றேன், ஒரு மாதம் ஷோ பண்ணிட்டு திருப்பி கூட வண்டியை கொடுத்துருக்கலாம். ஒரு மாதம் நீங்கள் எத்தனை கோடி வேணுமோ சீட்டிங் பண்ணிடலாம்ல. ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, ஸ்பாஷே கார் வச்சிருக்காரு. அப்படிங்கிறது ஒரு பெரிய பில்டிங்கை வாடகைக்கு எடுக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்? சத்யராஜும் மணிமணெல்லாம் ஒரு கூர்கா வச்சு ஒரு வீடு வாடகை எடுப்பாங்கல்ல, ஏமாத்துவாங்களா இல்லையா? அதனால நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு முறையான இடத்துக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னோட நோக்கம். மற்றபடி கோல்டன் கோம்ஸ் பண்ண ஸ்கேம்ல நான் முதல் தலைமுறை சம்பாதிச்சு வெளில வர்றோம். ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதனுடைய கனவு, கல்யாணத்தை போல. கல்யாணத்தை கூட மாற்றி அமைச்சிடலாம், ஆனால் வீட்டை மாற்றி அமைக்க முடியாது. எழுதுனது தான். நீங்கள் முழுவதுமாக விசாரிங்க. நீங்கள் ஒரு NRI நீங்கள் பணத்தை கஷ்டப்பட்டு கொண்டு வர்ற பணத்தை 4 பேர்கிட்ட விசாரிங்க, ஒரு வக்கீல்கிட்ட கொடுங்க, லீகல் பாருங்க, அங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு ஒரு வீட்டை வாங்குங்க. அதை விடுத்துட்டு நீங்கள் உடனே பணத்தை அப்ராணியாக கொடுத்தீங்கன்னா, இவர் சட்ட போராட்டம் செய்து வெற்றி பெற்று வந்திருக்கார். எல்லாரும் தைரியமாக ஏமாற்றப்பட்ட பிறகு சட்ட போராட்டத்துக்கு தயங்காதீங்க. 4.5 கோடி ரூபா ஏமாறுறீங்க, 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு வக்கீல் பிடிங்க, எல்லாமே போயிட்டாங்க. பெரிய வழக்கறிஞர்களை பிடிங்க, மூத்த வழக்கறிஞர்களை பிடிங்க, சீனியர் கவுன்சிலை பிடிச்சி உங்க நீதியை வாங்குங்க. எங்கேயுமே யாரும் ஏமாறாதீர்கள், ஏமாற்றவும் செய்யாதீர்கள். நன்றி.